இது உங்கள் பக்தி ஹைலைட்ஸ் யூடியூப் சேனல். ஒரு ஆன்மீக தேடல். சோஷியல் மீடியா பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது பக்தி ஹைலைட் சேனலின் வாயிலாக நமது வாழ்வின் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் கோவில் ஸ்தலங்களையும் வாழ்வில் மேன்மையடையும் வகையில் சில ஜோதிட தகவல்களும் சில ஆன்மீக குறிப்புகளையும் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். விநாயகருக்கென்றே அற்புதமான குடைவரை கோவில். வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கும் கற்பக விநாயகர். இக்கோவிலின் தல விருட்சம் மருதமரம். வடக்கு கோபுர வாசல் வழியாக சென்று கிழக்கு வாசல் வழியாக வெளிவரும் வழக்கம் பின்பற்றப்படுகிறது. சுத்தமான பசுவின் சாணம் கொண்டு தயாரிக்கப்பட்ட விபூதியில் அபிஷேகம் நடைபெறும். திருமண தடை விலக, குழந்தை பாக்கியம் உண்டாக, தொழிலில் மேன்மையடைய இக்கோவிலில் பிரார்த்தனை செய்யலாம். கோபூஜை நடைபெறும் கோவில் ஆகும். அன்னதானத்திற்கு பெயர் பெற்ற கோவில்களில் ஒன்று. பிள்ளையார்பட்டி கோவிலின் ஹைலைட். ஆவணி மாத சதுர்த்திக்கு 9 நாட்கள் முன்பு காப்பு கட்டி கொடியேற்றம் நடக்கும். 9ஆம் நாள் விழாவான தேர்வலம் வரும் நாளில் சுமார் 80 கிலோ சந்தனக்காப்பு நமது கற்பக விநாயகருக்கு சாத்தப்படும். ஆவணி சதுர்த்தி என்று 18 படி அளவிலான முக்குருணி அரிசி மாவில் பெரிய அளவிலான பாத்திரத்தில் 2 நாள் தொடர்ச்சியாக வேக வைத்த ராட்சச கொழுக்கட்டை நெய்வேத்தியமாக நமது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருக்கு படைத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். 10 நாள் திருவிழாவாக இத்திருவிழா கொண்டாடப்படுகிறது. வாழ்வில் வளமும் நலமும் பெற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வணங்குவோம். இந்த கோவில் வழிபாட்டினால் அனைத்து ராசி லக்னக்காரர்களும் பயனடையலாம். ராகு கேது தோஷத்திலிருந்து நீங்கி நவகிரகங்களின் ஆசியை பெற இக்கோவிலுக்கு சென்று வாருங்கள். இந்த கோவிலில் பக்தர்கள் கணபதி ஹோமத்திற்கும் அன்னதானத்திற்கும் பூஜைக்கும் தங்களால் இயன்ற நன்கொடைகளை வழங்குங்கள். வெள்ளி மூஷிக வாகனத்தில் அமர்ந்திருக்கும் நமது மூஷிக வாகன பெரிய பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வணங்கி மேன்மையடைவோம். மேலும் உங்கள் ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு 7540098907 இந்த வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகப்படி மேன்மையை தரும் கோவில் மற்றும் வெற்றிகளை தரும் தசா புத்தி, அதற்கான காலம் எது என்று அறிந்து கொண்டு அதன் மூலம் மேன்மையடையுங்கள். நன்றி மக்களே.